இவர் அகத்தியர் அருளியதா சொல்லப்படுற ஒரு பிரபஞ்ச இரகசியத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. இது ராவணனோட அளவற்ற சக்திக்கு காரணமா இருந்த ஒரு விஷயத்த பத்தினது. சுறாக்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரபஞ்ச பதிவு இயந்திரம். இந்த தகவல முழுமையா கேட்கும்போது நம்ம எண்ணங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு, இந்த பிரபஞ்சம் எப்படி எல்லாத்தையும் பதிவு செய்யுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓ, முதல்ல இந்த சுறாக்கள் அப்படின்னா என்ன? அது என்ன மாதிரியான ஒரு பொருள்? ம். ஆதாரம் சொல்றத வச்சு பார்த்தா, சுறாக்கல் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான கல். அதுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்கு. அதாவது மனுஷங்க பேசுறது, செய்யறது, அதுக்கெல்லாம் மேல ரொம்ப முக்கியமா நாம மனசுல நினைக்கிற எண்ணங்கள கூட அப்படியே தனக்குள்ள ஈர்த்து பதிவு செஞ்சுக்கும். என்னது? எண்ணங்கள பதிவு செய்யுமா? இது எப்படி சொல்றது? நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அப்போ இதுக்கும் இராவணனுக்கும் என்ன தொடர்புன்னு அந்த ஆதாரம் சொல்லுது? அங்கதான் சாமகளர் விஷயமே இருக்கு. அந்த மூலத்துல ரொம்ப தெளிவா, இக்கல்லை வைத்துத்தான் அப்பனே ராவணன் பல அதிசயங்களை நிகழ்த்தி உள்ளானப்பா அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது அவர் ஒரு பெரிய சாதனைய செய்யணும்னு ஆசைப்பட்டா, அத அந்த கல்லு கிட்ட கேட்பாராம். ஓ! அப்போ அந்த கல் ஆமா, அந்த கல்லே அதை எப்படி செய்யணும், அதுக்கான வழி என்ன அப்படின்னு காட்டியிருக்கு. அப்போ இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம பயன்படுத்துற ரெக்கார்டர்ஸ், இல்ல கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி ஒரு பழங்கால தொழில்நுட்பமா? அதை விட பல பல மடங்கு உயர்ந்ததுன்னு சொல்லலாம். இது பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு பிரம்மாண்ட பதிவகம். இப்போ இந்த கல்லு கடல்ல மூழ்கி இருக்கலாம். ஆனா அது இன்னிக்கும் நம்ம எல்லாருடைய எண்ணங்களையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா, இது கடந்த காலத்து கதை மட்டும் இல்ல, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா? நிச்சயமா அகத்திய மாமுனிவரே சொல்றதா ஒரு வரி வருது. நீங்கள் என்னென்ன யோசிக்கின்றீர்களோ அவையெல்லாம் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் பதிவாகுது. சரி, நாம இவ்ளோ விஷயங்கள் பேசிட்டோம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக இதோட முக்கிய செய்திகள ஒரு 4, 5 பாயிண்ட்ல தொகுத்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முதல்ல சுறாக்கள். இது நம்ம பேச்சு, செயல், எண்ணம் எல்லாத்தையும் பதிவு செய்யற ஒரு பிரபஞ்ச பதிவு கருவி. 2வது இராவணனின் ரகசியம். அவருடைய அந்த மாபெரும் சக்திக்கு அடிப்படையான காரணமே இந்த கல் தான். 3வது அதனுடைய தற்போதைய நிலை. அது இன்னிக்கும் கடலுக்கு அடியிலிருந்து நம்ம எண்ணங்களை விடாம பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகே. கடைசியா ஞானிகளோட நோக்கம். மனுஷ குலத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரகசியங்களை வெளிப்படுத்த ஞானிகள் திரும்ப திரும்ப பிறவி எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே சித்தர்களோட இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பிரபஞ்ச இரகசியம். இத உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் தயவு செஞ்சு பகிருங்க. மக்களுக்கு வழிகாட்டுற இந்த மாதிரி ஒரு முதல் தர உயர் புண்ணியத்தை நீங்க செய்யுங்க. இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது.